முட்டாள். ஏய் நான் பயமுத்தி பாக்குறீங்களா? லட்சுமி வெடியில எனக்கு லாலிபாப் சாப்பிடுற மாதிரி வாயிலே வச்சு வெடிப்பேன். அதான் பார்த்தனப்பா உன் பயத்தை. ஏய் நிறுத்துங்க. நான் சும்மா அவங்க கிட்ட பயப்படுற மாதிரி நடிச்சு காமிச்சேன். இதெல்லாம் ஜூபி மேட்ரு. ஆட்டோ பாம்பு இருக்குல்ல, ஆட்டோ பாம்பு, அதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி வாயிலே கட்சி பத்த வச்சு தூந்து போய் தெரியுமா? அப்ப உனக்கு பட்டாசு பார்த்தா பயம் இல்லையா? ஏய் பட்டாசுலயே பிறந்து வளர்ந்தவங்கடா. இந்த தீபாவளியை எனக்காக தான் நான் கண்டுபிடிச்சது. அப்பனா இந்த வெடிய கையிலே புடிச்சு வெடியா? தேவரா இது இவ்வளவு பெருசா இருக்குது. இதுக்கு பேருதான் 1 கிலோ மாப்பிள வெடி. நான் கண்ணனா பய கண்ணுல தெரிந்தா? யார் சொன்னது? இத கையிலே தானே வெடிக்கணும். எப்படி வெடிக்கணும் பாரு. அம்மா எவ்வளவு பெரிய வெடிடா சாமியே. ஆத்தா செல்லாத்தா மாரியாத்தா உங்க ஆத்தா எங்க ஆத்தா எல்லா ஆத்தா வேணா காப்பாத்துங்க ஆத்தா. ஏ வெடிக்கவா? வெடி வெடி. பத்திக்கிச்சு. பிரியாணி. கர்ணே பாத்து ரொம்ப நாள் ஆச்சப்பா. வாப்பா. ஏன்டா குள்ள பூதம், உன் தங்கச்சி குள்ள சாந்திய பொண்ணு கேட்டு வந்தா பொண்ணு தர மாட்டேன் நான் சொல்ற. உன்னை என்ன பண்றேன் பாடுறா. ஏய் வாப்பா சாப்பிட்டு போலாம். வேணா வேணா வேணா. ஏய் வாப்பா. காசு இல்லப்பா. ஏய் இது நம்ம கட்றா, வா போலாம். அப்பனா வரம்பா. டகுறார்ல இவர் தான் கடை வாண்டு. எவ்வளவு சாப்பிட்டாலும் காசே வாங்க மாட்டாரு. காசு வாங்க மாட்டேனா சாவச்சிரும் உன்னை. டேய் என்ன இப்படி சொல்றாரு? டேய் அவர் சும்மா சொல்றாரு வாடா. நான் பிரியாணி கடைக்காரண்ணா. தலைவனுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி எடுத்துவானா. யோசின பிறகு எப்படி சாப்பிடறானா எப்பா? அம்மா அம்மா கேக்குங்க. எனக்கு வேணாப்பா, நீயே சாப்பிடு. அப்போ மச்சான் நான் உனக்கு கொக்கோ கோலா வாங்கி வரேன். நீ இதெல்லாம் காலி பண்றனா? நான் காலி பண்றேன் மச்சான். நீ போய் வாங்கிட்டு வா. நிஜமா காலி பண்றோம்ல? பண்றேன் நீ போடா. மாமனா செத்தான்டா. ஏய் காசு கொடுக்காம போற? நோ அது உக்காந்துக்கிறானே அவன் பர்ஸ் ஃபுல்லா காசு வச்சுக்கிறான். காசு காலி ஆகிற வரைக்கும் சாப்பிடுவான். டவுட் இருந்தா இப்ப கேக்குறேன் பாரு. டேய் காலி பண்றோம்ல? காலி பண்ணிடுறேன் மச்சான். பார்த்தல்ல எனக்கு ஒரு 2 பார்சல் கட்டு. வந்ததுக்கு 2 பிரியாணி கட்டிது. எங்க வீட்டுக்கார இல்லாத நேரத்துல வந்து இப்படி பண்றியா? அவள் தான் உனக்கு. உங்க வீட்டுக்காரர் நான் பெரிய இவரா? நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? டேய் அங்க போறா ஒரு பொண்ணு கிட்ட தகராறு பண்றான் அவன். அவன சும்மா விடாத வாங்கடா போலாம். இல்ல என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? டேய் என்னக்கா ஆள் இல்லாத வீட்ல வந்து தகராறு பண்றான் இவன். தம்பி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. அக்கா நீ சும்மா இருங்கக்கா. இவன மாதிரி ஆளு எல்லாம் யூடிசிங் கேஸ்ல கம்பெனி குத்து உள்ள தள்ளலங்கா. யூடிசிங் கேஸ்லியா? டேய் அமைதியாரா. டேய் அமைதியாரவா. அமைதியா இருக்க முடியாது. என்ன பண்ணுவ? டேய் இவன் மூஞ்ச பார்த்தா தெரியல. வரம்போக்கு மூஞ்சி, பொறுக்கி மூஞ்சி, போற பொண்ணுங்கள கிண்டல் பண்ற மூஞ்சி. அது மட்டும் இல்ல நான் போக்சோ சட்டத்துல உள்ள போனேன் இவனை. போக்சோ சட்டமா? எப்பா அவன் மூஞ்ச விட மூஞ்ச கொஞ்சம் திருப்ப. நம்மள பாராட்ட போறவங்க போல இருக்கு. அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா. நாங்க இப்படிதான் பெண்களுக்கு ஆபத்துனா இப்படி சேவை செய்ய வந்துருவோம். சேவையா? என்னையா அக்கா ஆச்சு? உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன். டேய் இவன் யாருன்னு தெரியுமா? அவன் என் கூட பிறந்த தம்பிடா. தம்பியா? பாக்கிறதுக்கு நம்பியாரு மாதிரி இருக்கிறா. ஏன்டா எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிறாரு. இவன் படத்துக்கு போனோன்னா காசு கட்டி நான் தொல்லை பண்ணந்தான். அதனால நான் இவனை திட்டினேன். நீ பாட்டுக்கு வந்தா என் தம்பிய பொறம்போக்கு மூஞ்சின்ற பொறுக்கி மூஞ்சின்ற. உன் மூஞ்ச என்ன கனால பாத்துக்கிறடா புதார் மூஞ்ச. ஒரு சின்ன சண்டை வந்துட கூடாதே. உடனே உள்ள பூந்து சண்டையை பெருசாக்கி குடும்பத்தை பிரிச்சிருங்க. போங்கடா இங்க இருந்து. தல நம்ம பாட்டுல வேலையை பார்த்து அமைதியா போயிருக்கலாமோ? ஆமாண்டா. எங்க வீட்டான சவுண்ட் ஒரு அவள் தான் உனக்கு. ஏய் சுண்டலி நீ பண்ணதுக்கு உன்னை திட்டாம இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்க. உங்க வீட்டு போடல உங்க வீட்டான போட்டா எங்க வீட்டான சண்டை வரியா? நான் இந்த சத்தம். டேய் எலி குஞ்சு நீ ஓவரா பேசினா உன்னை நசுக்கிடுவேன்டா. கோ நான் சின்ன குழந்தை கிட்ட வந்து சண்டை போட்டுங்கற. இவன் பண்ண காரியத்துக்கு சண்டை போடாம என்ன பண்ணுவாங்க? அப்படி என்ன பண்ணிட்டான் இவன்? டேய் என்னடா பண்ண? மாமா அவங்க வீட்டு சொந்தமான போடல நான் அவங்க வீட்டான போட்டேன். அதுக்கு ஏன் மேல சண்டை வராங்க? கோ நான் குழந்தை ஏமாத்தலாம் பாக்குறியா? தம்பி அவன் எங்க வீட்ல வந்து நான் போட்டான் தெரியுமா? நான் போட்டான். கோழி
பீப்பா. கோழி பீயா? டேய் அதை ஏன்டா அவங்க வீட்டுல எடுத்து போட்ட? மாமா அவங்க வீட்டு கோழி நம்ம வீட்டாண்ட வந்து முட்டை போட்டா அது யாருக்கு சொந்தம்? நம்மளுக்கா சொந்தம்? நேது உங்களுக்கா? உங்களுக்கு தாங்க சொந்தம். அவங்க வீட்டு கோழி நம்ம வீட்டாண்ட வந்து முட்டை போட்டா அவங்களுக்கு தானே சொந்தம். அதே மாதிரி அவங்க வீட்டு கோழி நம்ம வீட்டாண்ட வந்து பீ பண்ணா யாருக்கு சொந்தம்? அதெல்லாம் சந்தேகம், அவங்களுக்கு தான் சொந்தம். அதான் மாமா கோழி பீ அவங்க வீட்டாண்ட போட்டேன். தம்பி அவன் எங்க போட்டா தெரியுமா? எங்க போட்டா? எங்க வீட்டு பெட்ரூம்லப்பா. பெட்ரூம்லயா? டேய் அங்க என்ன எடுத்து போட்ட? அவங்க வீட்டு கோழி நம்ம வீட்டு பெட்ரூம்ல தானே முட்டை போடுச்சே. ஓம் கிரீம் க்ளீம் ஜல போல ஜங்கு. சாமி என் பையனுக்கு கல்யாணமே ஆகல. அப்படி வரவா போய் தூக்கு போட்டு தொங்கு. சொல்லுமா என்ன பிரச்சனை? இவனுக்கு கல்யாணமே ஆகல, ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க சாமி. ஓம் அம்மாக்கு பையன் மேல பாசம், தீபாவளி தோசம், இவனை கல்யாணம் பண்ணாத பொண்ணு வாழ்க்கையே நாசம். வாழ்க்கை நாசமா? சாமி அதுக்கு எந்த பரிகாரமே இல்லையா? இருக்கு தம்பி, உனக்கு உடம்பெல்லாம் காயம், உனக்கு பட்டாசுனா பயம். ஆமா ஆமா. ஓம் கிரீம் ஜண்டா. நான் சாமி மேஜிக்லாம் பண்றாரியா? லட்சுமி வெடி. இந்த லட்சுமி வெடியை நீ 6 மணிக்குள்ள வெடிச்சு முடிக்கலனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது தம்பி. நான் வெடிக்கணுமா? எனக்கு வெடிக்க தெரியாது. இதை வெடிச்சு உன் பயத்தை போக்கனாதான் உன்னை தேடி உன்ன மாதிரியே ஒரு பண்ணி வருவா. பண்ணியா? சாரிப்பா, உன்னை தேடி ஒரு கண்ணி வருவா. சரிங்க சாமி, எப்படியாவது 6 மணிக்குள்ள இந்த வெடியை வெடிச்சிடுறேன். வழி விடுமா? ஐயோ பட்டாசுனா எனக்கு எவ்வளவு பயம். எப்படியாவது இது வச்சிடணும். இங்க வெடிக்கலாம். டேய் என்னடா பண்ற? சாமியாரு இந்த பட்டாசு வச்சாதான் எனக்கு கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டாரு. அதான் பட்டாசு வெடிக்க போறேன். டேய் பட்டாசு வச்சு எங்க வீட்டுக்காரர் சாவடிக்கிறதுக்கு பாக்குறியா? ஏந்து போடா. யோ நான் ஏன் உன் வீட்டுக்காரன் சாவடிக்க பாக்குறேன்? என் வீட்டுக்காரர் ஆட்டுக்கறி பேசண்ட். ஆட்டுக்கறியா? ஓ ஆட் பேசண்டா? சரியா சரியா, நான் பக்கத்துல எங்க வச்சுக்கிறேன். எப்படியாவது இந்த பட்டாசை வச்சிடணும். மணி 5 ஆயிடுச்சு. 6 மணிக்குள்ள இந்த பட்டாசு வச்சிட்டுனா எனக்கு அந்த சாமியார் சொன்ன மாதிரி கல்யாணம் நடந்துரும். எப்படியாவது வச்சிடணும். ஏன்னா பட்டாசு வச்சிட்டா எனக்கு கல்யாணம் போத. கல்யாணம் நான் உன்னதானே நம்பி இருந்தேன் லட்சுமி. நீ இப்படி பண்ணிட்டிய லட்சுமி. ஐயோ வயிறு ரொம்ப பசி எடுக்குது. ஏ மோத்தி வண்டியா? எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுரி. நாயா கடையில் போயிட்டு சூடா போண்டா போட்டா வாங்கினேன். இப்பதான் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், டயர்டா இருக்குது, அப்புறமா போட்டா. ஏய் பசி எடுக்குது சொல்லுங்கிற, அப்புறமா போட்டான்ற. ஒழுங்கா போய் வாங்கினோடி. வாங்கிட்டு வரேன். சூடா போண்டா இல்லைன்னா என்ன பண்றது? சூடா பஜ்ஜி வாங்கினவா. சூடா பஜ்ஜி இல்லைன்னா என்ன பண்றது? சூடா பஜ்ஜி இல்லைனாவா? சூடா வடை வாங்கினவா. வடை இல்லைன்னா? சூடா வடை போற ஆயா இருக்கும், அதை வாங்கினு வரியா? ஐயா ஆயா கூட சாப்பிடுவேன். ஏய் போட்டனா நான் விட்ட ஓவரா பேசுறீங்க. அந்த கடையில என்ன சூடா இருக்குதோ அதெல்லாம் வாங்கினா போ. வாங்கிட்டு வரேன்டா. வா ரொம்ப பசி இருக்குது. போண்டா வாங்கி வராங்களா இல்ல போண்டா சொல்ற ஆயா வாங்கி வராங்களா தெரியலையே. நீதான் கடையில எது சூடாங்க வேண்டாம் சொன்ன. இந்த தோசைக்கெல்லாம் சூடா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.